இன்னைக்கான ஹைகோர்ட்டில் வந்து டிஎம்கே சார்பில் அரசாங்கத்து சார்பில் வந்து பதியப்பட்டிருக்கிறத பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் மாதிரி தான் இருக்குது. இது எஸ்ஓபி மாதிரி இல்லை. ஓகே. எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மாதிரி இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டு வச்ச மாதிரி தான் இருக்குது. ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பாதுகாப்புக்கு அந்த கட்சியினரே பொறுப்புன்னு ஒரு வார்த்தை வைக்கிறாங்க. ஏன் கேள்வி, அந்த கட்சியினர் அந்த கூட்டத்துக்கு வர்றவங்க போகிறவங்கள ஆர்கனைஸ் பண்ணுறது, கூட்ட நெரிசல் ஏற்படாமல் பார்த்துக்கிறது, இதெல்லாம் அந்த கட்சியினரோட வேலைன்னு வச்சுப்போம். அதை அவங்க பண்ணட்டும், தொண்டர் அணி இளைஞர் அணி பார்க்கட்டும். வெளியில் இருந்து வரக்கூடியவங்க டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குனே வர்றவங்க, நானே இடத்துல பார்த்துருக்கேன். சின்ன கட்சிகள்லாம் தெருமுனை கூட்டம் போடும்போது திடீர்னு ஒருத்தருக்கு அவுட் ஆஃப் நோவேர் குடிச்சிட்டு வந்து ஒயின்னு சத்தம் போட்டிருப்பார், பாட்டில் தூக்கி அடிப்பார். அந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் நேரத்தில் நடத்தும் போது பாதுகாப்பு இருப்பாங்க. மக்களுக்காக பேசக்கூடியவங்களுக்கு அந்த இடத்துல அந்த பாதுகாப்பு இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு கட்சியோட கூட்டத்தில் யாரோ 4 புல்லுருவிகளோ சமூக விரோதிகளோ இல்லை அவுட்ரைடான ரவுடிகளோ வந்தால் எப்படி காவல்துறை தடுக்கணுமா, இல்லை இந்த கட்சியோட தொண்டரணியே போயிட்டு கேடயத்தை பிடிச்சிட்டு நிற்கணுமா? அது எப்படி இருக்கும்னா 2 கும்பல் நடுவில் சண்டை மாதிரி இருக்காது. அப்போ பாதுகாப்புக்கு இந்த இடத்துல யார் பொறுப்பு? காவல்துறை பொறுப்பு. ஆனால் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க எஸ்ஓபியில்? கட்சியினர் தான் பொறுப்பு.